வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தமிழ்நாட்டில் ஒரு வாரம் மழை தொடரும். இந்த மாவட்டங்களில் 4 நாட்களாக கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்து வந்திருந்தது. குறிப்பாக சென்னை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, கோவை, அரியலூர், சிவகங்கை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சம் சென்னை மண்டலத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதாவது நேற்று பல்வேறு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அதிகபட்சமாக மதுரை பகுதிகளில் 41.2 டிகிரி செல்சியஸும். எனவே ஜூலை 12ஆம் தேதி முதல் சில பகுதிகளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை மாறுபாடு காரணமாக ஜூலை 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல இன்றைய தினம் தென்காசி, தேனி ஆகிய பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 12 முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.